தடை மீறி இங்கு போட்டி நடைபெற்றுள்ளது. எத்தனை காளைகள் கலந்து கொண்டது, எத்தனை மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டார்கள்? இதுவரை 55 மாடுகள் வெளியேறிவிட்டது. 150க்கு மேற்பட்டமான காளைகள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்கள் 200 பேர் களத்தில் உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் பனியன் சீருடை அணிந்து எல்லாரும் மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க. மாடு அவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொடுக்கிற ஒவ்வொரு பரிசும் எங்களுக்கான ஒரு ஆதாரமா இருக்கு. ஏன்னா இந்த 2 வருஷமா நாங்க ஜல்லிக்கட்டு இல்லாம இருந்த போது தடைய மீறி இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த ஜல்லிக்கட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல தமிழக அரசு தடையை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா நாங்க ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியா நடத்திட்டே தான் இருப்பாங்க. நாங்களும் மாடு பிடிச்சிட்டே தான் இருப்போம். அதாவது இன்னும் கேட்கலாம், அதாவது 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாமல் இருந்தது. இந்த ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இப்ப தடையை மீறி நடைபெற்று எப்படி பாக்குறீங்க? இது கண்டிப்பா ஒரு சந்தோஷமான செய்திங்க. இதை நாங்க கண்டிப்பா நடத்தே தீர்வோம். மத்திய அரசோ மாநில அரசோ இதுல ஈடுபாடு செய்யலாட்டியும் கண்டிப்பான முறையில இப்ப போராடிட்டு இருக்க மாதிரி நாங்க எப்பயுமே போராடி கண்டிப்பா நடத்திக்கிட்டே இருப்போம். நீங்க சொல்லுங்க, அதாவது தடையை மீறி இன்னைக்கு போட்டியானது நடைபெற்று 2 ஆண்டுகளாக இந்த பாரம்பரிய முறைப்படி நடக்காம தற்காலிக வாடிவாசல் அமைத்து இந்த நிலையில உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த மனைவில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இது வரைக்கும் ஒரு 3 வருஷம் ஆச்சு எங்க காளைகள்லாம் தொட்டு தழுவி இந்த விழாவை கொண்டாடுறதுக்கு. இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில தடைகளை மீறி இந்த வீர விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீர விளையாட்டுக்கான நாங்க மாடுபிடி வீரர்கள்லாம் இதுக்கு முழு ஆதரவு தெரிவித்து இந்த மத்திய அரசு மாநில அரசு முழு தடையை மீறி நடத்த வேண்டும் என்றக்காண்டி நாங்க எல்லாம் முழு ஒற்றுமையோடு இருந்து இந்த தடையை மீறி மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்று உறுதியாக அளிக்கிறோம்.